ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்யானோட கண்ணுக்கு வேலைக்கார பொண்ணு ஷீச்சி மாதிரி தெரிஞ்சா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல வெய்யான் அந்த பொண்ணு ஷீச்சினே நம்பிட்டு அவகிட்ட ஏதோ கவிதை மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு திறமையும் அறிவும் இருக்கிற ஒரு பொண்ணு ஊருக்குள்ள எல்லாம் வெறும் அழகான பொண்ணா மட்டும் பாக்குறாங்க. அது எனக்கு சுத்தமா பாக்குறதுக்கு பிடிக்கல. எனக்கு உன் மேல பயங்கரமான ஒரு பாசம் இருக்கு, மதிப்பு மரியாதை இருக்கு. இந்த நேரத்துல இவனு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல நாடு இருக்கு. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா நல்ல நாட்டுக்கு அமைதி கிடைச்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா நீ என் ஹெல்ப்பை ஏத்துக்குவியா அப்படின்னு மறுபடியும் வெய்யான் கேட்டுட்டே இருக்க. வேலைக்கார பொண்ணுக்கு இப்பதான் புரியுது, இவரு நம்ம நினைச்சு பேசல, வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. நேரா ஓடி போறா, அந்த பெயிண்டிங்க பாக்குறா. இப்ப மறுபடியும் ஷீச்சியோட பெயிண்டிங்க பார்க்கும் போது கீழே ஒரு பூ ஒண்ணு வரைஞ்சிருக்கு. அந்த பூ அந்த ஷீச்சியோட நாட்டுல மட்டுமே கிடைக்கக்கூடிய பூவா. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரைஞ்சிருக்கிறது நம்ம கிடையாது, ஷீச்சி தான் அப்படின்னு வேலைக்கார பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்த நாள் காலை ஆகுது, வெய்யான் எந்திரிக்கிறான். மறுபடியும் இந்த வேலைக்கார பொண்ணை பார்த்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுறான். ஆனா அவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா வந்திருக்கிறது வேலைக்கார பொண்ணு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறான். அவ பக்கத்துல வந்துட்டு, எனக்கு புரியுது, இப்ப அந்த பொண்ணு உங்க தம்பியோட ஒய்ஃபா மாறிட்டா. இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நான் அந்த பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பொண்ணு மாதிரி இருக்க முடியும். எப்பவுமே உங்க கூட நான் அப்படியே இருக்கேன். என்ன நீங்க அப்படியே ஏத்துக்கோங்க, என்ன நானா ஏத்துக்கணும்னு அவசியம் கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வெய்யான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே நடக்கிறதே வேற. நிறைய உனக்கு காசு பணம் கொடுக்குறேன், இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, என்ன விட்டுறாதீங்க ப்ளீஸ், என்ன உங்க கூடயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. வாயை மூடி இங்க இருந்து போயிடு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உனக்கு மரணத்தை விட கொடூரமான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு வெய்யான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சூஹியோட கசின் ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக இறங்கி வரான். அந்த பொண்ணுங்க எல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா, வெய்யான் அவருக்கு துணை மனைவி அத்தனை பொண்ணுங்களையும் துரத்தி விட்டுட்டாராம். இப்ப யாருமே அந்த இடத்துல இல்லையா, ஏதோ ஒரு பெரிய இடத்து போனதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல, அதுக்கு தான் ரெடி ஆகுறாரு போலன்னு பேசிக்க இந்த கசின் இதை காதுல வாங்கிடுறான். அதே மாதிரி உள்ள இருந்து சூஹியும் காதுல வாங்கிடுறா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதை போது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேஷா உட்காந்து சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்க. ஷீச்சி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லையா, பயங்கர குழப்பத்துல இருக்கீங்கன்னு தெரியும் பாதையில தடை வந்ததால. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் தனியாவே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, நான் இருக்கேன், அட்வைசர் இருக்காரு, தளபதிங்க இருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவ சொல்ல அவளை தூக்கி வேஷாவை மடியில உட்கார வச்சுக்கிறான். எனக்கு ரெண்டு பேருமா வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வரலாமா, ஒரு புது கடை ஓபன் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், இந்த வேலையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வேஷாவ் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஷீச்சி சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேஷாவ் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். வரும்போது பார்த்தா வெளியே நிக்கிறது ஷீச்சி தான் அப்படின்னு அவனே நினைச்சுக்க, பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணு நிக்கிறா. இவனே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, எதுக்குமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, வெய்யான் இருக்காருல உங்க மனைவி மேல ஒரு தப்பான எண்ணம் வச்சிட்டு இருக்காரு, உங்க ஒய்ஃப் அவரை அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்ல வேஷா பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். நேரா வெய்யானோட வீட்டுக்கு போறான். அப்ப வெய்யான் வீட்டுல இல்ல. நேரா அந்த பெயிண்டிங்க போய் பாக்குறான். வேஷாவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வெய்யான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உன் பொண்டாட்டியே உன்னை தவிர வேற யாருக்காவது பிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்குன்னா முக்கியம்லாம் சொன்னான்ல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற கேண்டில் ஸ்டாண்ட் எடுத்து அப்படியே அந்த பெயிண்டிங் மேல போட்டு அந்த பெயிண்டிங் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அந்த ரூம் அப்படியே ஒட்டு மொத்தமா எரிஞ்சு முடிச்சிருது. அடுத்து வெய்யான் அங்க வரான். இங்க வந்ததுமே கேண்டில் பட்டி இந்த இடம் எரிஞ்சு போயிருச்சுன்னு அவனுக்கு தகவல் தெரியுது. சரி இதான் ஃபைனலா நமக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு போல, நடந்துருச்சு, அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வெய்யான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பாவங்க வெய்ஷா வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தான் தட்டி விட்டுறா கேண்டில் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்ல வெய்யானுக்கு புரிஞ்சிருது. வெய்ஷா எப்ப வந்தா அப்படின்னு கேட்டுட்டு நேரா வெய்யான் கிளம்பி போறான். ஆனா அதுக்குள்ள வெய்ஷா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலைக்கார பொண்ணு வெளியவே நின்னுட்டு இருக்கா. அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, இந்த ஒரு வார்த்தை வெளியே போச்சு உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷா நேரா உள்ள போறான். உள்ள போகும்போது வேலைக்கார லேடிஸ் தான் இருக்காங்க. வெய்ஷாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, வெய்யான் போன தடவை அந்த சாம்ராணி தூபம் கிஃப்ட் கொடுத்தாருல, அது நம்ம மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை சிரிச்சுட்டே எடுத்துட்டு போக வெய்யான் கொடுத்த கிஃப்டா அப்படின்னு வெய்ஷாவை பாக்குறான். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி வேலைக்கார லேடிஸ் காட்டுறாங்க. வெய்ஷா இருக்கிற கோவத்தை அந்த பாக்ஸையே தள்ளி விட்டுறான். உடனே ஷீச்சிக்கு எதெல்லாம் முக்கியமான பொருள் அதுக்குள்ள வச்சிருக்காலோ எல்லாமே கீழே விழுது உடைஞ்சிருது. வெய்ஷா கொடுத்த ஹேர் பின் கூட உடைஞ்சிருது. வேலைக்கார லேடிஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்க. ஷீச்சி எங்க ஒண்ணும் புரியாம வரா. வேலைக்கார பொண்ணுங்களை வெளியே போங்க அப்படின்னு வெய்ஷாவை துரத்திடுறான். என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவம் ஷீச்சி கேட்டுக்கிட்டே, எனக்கு முக்கியமான பொருள் எல்லாமே அப்படின்னு சொல்ல, அடுத்த ஆம்பளைங்க கொடுத்த பொருள்லாம் உனக்கு முக்கியமான பொருளா அப்படின்னு வேஷா கேக்குறான்.
இங்க பாருங்க, கவிஞர் ஊரை விட்டு போயிட்டாரு, அவரை தவிர வேற எனக்கு எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள தெரியாது அப்படின்னு ஷீச்சி கத்த ஆரம்பிக்க, இந்த சாம்பிராணி தூபத்தை யார் கொடுத்தது அப்படின்னு வேஷாவ் கேக்குறான். இது வெய்யான் கொடுத்தாரு, ஆனா அவர் நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொன்னதும் கையில இருக்கிறத தூக்கி விட்டு அடிக்கிறான் வைஷாவ். என்னங்க இது, என்னையும் அவரையும் வச்சு நீங்க சந்தேகப்படுறீங்களா? அவர் மனசுக்குள்ள 1000 நினைக்கலாம், அது அவரோட வேலை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட முக்கியமான அந்த பாக்ஸ் இப்படி தள்ளி விட்டு உடைச்சிருப்பீங்க அப்படின்னு அழுதுட்டு, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்க மேலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு ஷீச்சி உள்ள போய் படுத்துக்கிறா. வைஷாவ் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷீச்சிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையா சோகமா இருந்துட்டு இருக்கு. இங்க நம்ம வைஷாவ் மறுபடியும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தளபதிங்களும் அங்க சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. பியாங்ஷு கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டா நம்மளால அதை செய்ய முடியும், வெய்யான் இருக்காரே அவர் மூலமா நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பியாங்ஷுவை நம்ம இப்பயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம், வேற யாரும் எங்களுக்கும் கேட்க கூடாது, ஹெல்ப்பும் கேட்க கூடாது, வெய்யான் கிட்ட இந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு சொல்ல, வெய்யான் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு வேஷாவுக்கு தகவல் வருது. நேரா வைஷாவ் கிளம்பி வெய்யான் வீட்டுக்கு போறான். எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு வைஷாவ், நீ மறுபடியும் உன் அப்பா ஊருக்கு போக போறேன்னு கேள்விப்பட்டேன், ஏன் இப்படி பண்றேன்னு சொல்ல, ஆமா நான் போக போறேன், இங்க இருக்கிறது நான் சரிப்பட்டு வராது, நான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வெய்யான் சொல்றான். வைஷா ஓங்கி அவனை ஒரு அரை அரைஞ்சிட்டு, உனக்கும் அவளுக்கும் நடுவுல எந்த ஒரு கனெக்ஷனும் வரக்கூடாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரக்கூடாது, ஏன்னா வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் நான் ஒரு செகண்ட்ல கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா ஒன்ன என்னால அப்படி பண்ண முடியாது, இதுவரைய நடந்ததெல்லாம் நடக்கலாம் நான் நினைச்சுக்கிறேன், இதுக்கு மேல நல்லபடியா பிஹேவ் பண்ணலான்னு வைஷாவ் சொல்ல, எப்படிடா அப்படி பிஹேவ் பண்ண முடியும் அப்படின்னு எந்திரிச்சு வெய்யான் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டி நம்ம 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, நீ என்ன காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற, நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கோம், ஆனா அதை தாண்டி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெய்யான் கத்த ஆரம்பிக்க, வாய மூடு, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது இப்படியே மறந்துடலாம் அப்படின்னு வைஷா அங்க இருந்து கிளம்புறான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு அங்க இருந்து ஒரு ஆளும் கிளம்புறாங்க. வைஷாவ் நேரா வீட்டுக்கு போறான். ஷீச்சி அவன் முகத்தை பாத்துட்டா, அடிபட்டிருக்கத பார்த்தும் கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டு இருக்க. வைஷாவ் வேகமா வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு, பாரிய முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு, வெய்யான் என்ன அடிச்சுட்டான்னு சொல்ல, அது உங்களுக்கும் உங்களோட பிரதருக்கும் நடுவுல இருக்கிற விஷயம், எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு ஷீச்சி சொல்லிடுறா. நான் கோவப்பட்டு உன் மேல கத்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, தெரியாதனமா நான் அப்படி பண்ணிட்டேன், அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு குடும்பங்கிறதால என்னால வந்து இந்த கோபத்தை அடக்கிக்கவே முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா 2 அடி அடிச்சுக்கிறியா இல்ல நானே என்ன அடிச்சுக்கவா அப்படின்னு வைஷாவ் கேட்க, ஒன்னும் பரவாயில்ல, ஆனா உங்க காயம் ரொம்ப வலிக்குதா, நீங்க கோவமா இருக்கீங்களா அப்படின்னு ஷீச்சி சமாதானம் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் நீ என்ன கட்டி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, எல்லா காயமும் பறந்து போயிரும் அப்படின்னு வைஷாவ் அவளை சமாதானப்படுத்துறான். இங்க பாட்டிக்கு வெய்யானும் வைஷாவும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு தகவல் வந்துருது. இது சாதாரணமா இருக்காது, ஏதாவது பெரிய விஷயமா இருக்க போது அவங்களை கூப்பிட்டு விடுன்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி கிட்ட வைஷாவும் ஷீச்சியும் வராங்க. என்னடா முகத்துல காயோன்னு கேட்க, கீழே விழுந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் சொல்றான். கரெக்டா வெய்யான் அங்க வரான். இவங்களை பார்த்துட்டு ஆக்வர்ட் ஆயிட்டு குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன் பாட்டின்னு சொல்றான். நீங்க 2 பேரும் ஒன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது, தலைவர் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்ல, உடனே வைஷாவ், எனக்கும் அவனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அவன் வீடு என்னால எரிஞ்சு போச்சு, அதை சரி பண்றதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன், அந்த வீடு புதுசா சரியானதும் நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் பாட்டி அப்படின்னு வைஷாவ் சொல்றான். வெய்யானும் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் அவன் சொல்லும் போது நம்மளும் கொஞ்சமாவது இறங்கி வரணும் அப்படின்னு வெய்யான், சரி ஓகே நானும் பழசெல்லாம் மறந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டி வெய்யான மட்டும் தனியா கூப்பிடுறாங்க. என்னடா என் மேல கோமாடா உனக்குன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டின்னு சொல்லிட்டு எரிஞ்ச வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு, எத்தனையோ விஷயம் இருக்கு உலகத்துல, என் மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்கான் வைஷாவ், பாட்டி எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்காங்க, அதுக்கும் மேலே அவர் பொண்ணை மறக்கிறது கஷ்டமா இருக்க போது, மறந்துட வேண்டியதா அப்படின்னு வெய்யான் கேஷுவலா அடுத்த வாழ்க்கைக்கு திரும்பிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம தாச்சியோட வீட்டுக்கு மறுபடியும் நம்ம சியா வந்துடுறான். மாமா அந்த குதிரை ரொம்ப ஸ்பீடா இருந்தது, தேங்க்ஸ், நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இது உனக்குன்னு கொடுத்தது, நீ வச்சுக்கோ இல்லனா உன் அக்கா என்ன திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சி அங்க இருந்து கிளம்புறான். கரெக்டா அதுக்கப்புறமா தாச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஏண்டா ஏதாவது அங்க ப்ராப்ளமா, எதுக்குடா நமக்கு லெட்டர் போடல அப்படின்னு கேட்க, ஏன் லெட்டர் போடலையா, அதுக்கப்புறம் லெட்டர் போட்டா நீ வரதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் லெட்டர் போடலக்கா அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்க, ஏன் டைம் இருந்ததே, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு தாச்சி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி குழம்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சூஹி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கசின் வந்துட்டு, அந்த மாதிரி பொருளிய கிளப்பி விட்டோம், வேலைக்கார பொண்ணு கிட்ட நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண சொன்னல, அவ வேஷா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியும் அவங்களுக்குள்ள சண்டை வரலையான்னு சொல்ல, இப்போதைக்கு வரலன்னா என்ன, போக போக வரும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த பிளான போட்டுட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிளான போடுறா. ஊருக்குள்ள போயிட்டு வெய்யானுக்கு ஷீச்சி மேல காதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஊர் மக்களுக்குள்ள பரப்பி விட்டுறா. வெய்யான் அன்னைக்கு வெளியே கிளம்புறதுக்கு வரான். இல்ல போக வேண்டாம் வேலைக்கார பையன் தடுத்து நிறுத்த, என்னடா ஆச்சுன்னு கேட்க, ஊரு ஃபுல்லா அந்த மாதிரி பொருளி கிளம்பிருச்சு, அதனால நீங்க
நீங்க வெளியே போகாதீங்கன்னு சொல்ல வெய்யானுக்கு இன்னும் ரொம்ப அப்செட்டா இருக்கு. நான் வெளியே போகாம மறுபடியும் ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னா அது உண்மை ஆயிடும், அது ஆகக்கூடாது, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு வெய்யான் வெளியே கிளம்புறான். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்களா, அதனாலதான் அந்த பையன் எல்லா துணை மனைவிங்களையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு, கூடவே வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஓவியத்தை கூட வரைஞ்சாராம், அவர்கிட்ட ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்தாலாம், அவளுக்கு அந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு விட்டு கூடயே வச்சிருந்தாரான்னு எல்லா விஷயத்தையும் கேவலமா பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா வெய்யான் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இதுக்கும் மேல அந்த ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். பாட்டியை பாக்குறதுக்கு வந்துட்டு, பாட்டி நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன், போதும் பாட்டி இங்க நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், இதுக்கும் மேல இருக்க கூடாதுன்னு சொல்ல பாட்டி உடனே அழுதுகிட்டு என்னால உன்னை பிரிய முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி பாவம் வைஷாவ், அவன் என்னால குழப்பத்துக்கு நல்லா வந்துட்டு டென்ஷனுக்கு ஆளாக கூடாது, நான் இங்க இருந்து போறதுதான் பாட்டி கரெக்டா இருக்கும், என்ன மன்னிச்சிருங்க, என்ன வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெய்யான் கிளம்பி போயிட பாட்டி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க மறுபடியும் நம்ம வைஷாவ் கிட்ட சூஹி வரா. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரூமர்ஸ் கிளம்பி இருக்கு, நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் சீச்சிய வேற ஏதாவது ஊருக்கு அனுப்பி வைங்க, அப்புறம் இந்த ரூமர்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஊருக்கு கூட்டு வாங்கன்னு சொல்ல அவளை பத்தி ஏன் தப்பா பேசிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க மேல நான் பழிய போடுவேனா இல்ல என் பொண்டாட்டி மேலேயே பழிய போடுவேனா, அது மட்டும் இல்லாம யாரு இந்த மாதிரி ரூமர்ஸ பரப்பி விட்டாங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா ஒரு வந்து காத்திருக்கு பெருசா ஒண்ணுன்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சூஹி அங்க இருந்து கிளம்புறா. ஊருக்குள்ள தளபதிங்க வராங்க, எக்கச்சக்கமான ஆளுங்க இந்த மாதிரி காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க. காசிப் பேசுறவங்களை பிடிச்சு யாருல இருந்து தான் அதை ஆரம்பிச்சதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பியாங்ஷு ஊர், அதாவது நம்ம வெய்யானோட அப்பா ஊர்ல இருந்து தான் அந்த காசிப்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறமும் ஏன் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வெய்யான் கத்திக்கிட்டு இருக்க வைஷா அவங்க வந்துடுறான். நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு வைஷா வெய்யான் கிட்ட பேச ஆரம்பிக்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, இப்பவே வந்து நான் இங்க கிளம்பிதான் போக போறேன், ஏன் வச்சுக்கோயேன் எந்த ஒரு பையனுமே வந்துட்டு தம்பி பொண்டாட்டி மேல ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெய்யான் சொல்ல ஆரம்பிக்க அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.